Hi guys, welcome to my channel. This is your Alchemist. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம அனலைசேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நிஃப்டி 50. நான் வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஸோ நான் ரொம்பவே சிம்பிளாக தான் இன்றைக்கி அனலைசேஷன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் பை யூஸிங் அ ஃபேர் வேல்யூ கேப். ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நேற்று நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 400 points வந்து ஒரு சூப்பர்பான மூவ் கொடுத்துருந்தான். ஸோ இன்றைக்கி நான் எந்த சைடில் இருக்க போகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு செல் சைடு தான் இருக்க போகிறேன். பிகாஸ் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு புல் பேக் பண்ணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. ஓகே கைஸ், நான் இப்போ வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் இருந்து நான் 1 minute டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட என்ட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேமில் தான் எடுக்கணும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நான் 5 minutes டைம் ஃப்ரேமில் வரைஞ்ச அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து இப்போ 1 minute டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்க்குறீங்க. சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். என்னோட அனலைசேஷன் என்னன்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி கீழே வரப்போகுது. எந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் இன்டென்ஷன். அதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நான் என்னோட அனலைசேஷன் படி நான் என்ன கண்டுபிடிக்கல. என்னோட அனலைசேஷன் என்னன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் கீழே வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப் டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட அனலைசேஷன் இன்றைக்கி. ஓகே கைஸ், நான் வந்து இப்போ ட்ரேட் எடுத்திருக்கேன். இப்போ நான் பை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 24,150 புட் ஆப்ஷன் தான் நான் பை பண்ணியிருக்கேன். என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 171.90. நான் 2 லாட் பை பண்ணியிருக்கனால நான் யூஸ் பண்ண மார்ஜின் வந்து 25,824 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய டார்கெட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். மார்க்கெட் வந்து இப்போ அந்த ஃபேர் வேல்யூ கேப் அந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் ஆயிடுவேன். சிம்பிள், ரொம்பவே சிம்பிளாக தான் என்னோடய டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி கீழே தான் வரப்போகுது அப்படின்ட்டு. ஏன் கீழே வரப்போகுதுன்னா, நேற்றே பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட் வந்து ரேலி அப் பண்ணிட்டான். ஸோ அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து புல் பேக் பண்ணணுங்கிறதுக்காக மார்க்கெட் கொஞ்சம் தூரம் கீழே வந்து ஆகணும். அண்ட் தென் ஃபேர் வேல்யூ கேப் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நான் நினச்ச டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஃபேர் வேல்யூ கேப் வந்து அவன் டச் பண்ணுறானா இல்லையா, அங்கேருந்து டச் பண்ணி அவன் ரிவர்ஸ் ஆகிறனா இல்லையாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபேர் வேல்யூ கேப் நம்ம டார்கெட். ஸோ லெட்ஸ் see. கைஸ், நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போக விடலை. நான் வந்து நிறையா ட்ரிம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, உங்களுக்குமே போர் அடிச்சிடும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே நம்ம டார்கெட் வந்து கடைசியில் ஃபைனலாக ஹிட் ஆகிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி வந்து ஃபேர் வேல்யூக்கு வந்து டச் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்துக்கலாம் நம்ம ட்ரேடோட என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. நான் சொன்ன மாதிரி 24,150 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். என்ட்ரி ப்ரைஸ் வந்து 171.90. மார்ஜின் வந்து நான் 25,824 வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நான் எக்ஸிட் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 247.25 எக்ஸிட் ஆயிருக்கேன். ஸோ நம்ம கேப்சர் பண்ண பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 75.35 கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 11,300. ஸோ ஃபஸ்ட் டேவே வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டில் தான் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த டேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா Jan 3. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து சிம்பிளாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டுமே வச்சு ஒரு ட்ரேட் நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். ஸோ அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 11,300 வந்து ப்ராஃபிட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், ரொம்ப சிம்பிளாகவே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் மார்க்கெட் என்ன இருக்குங்கிறத பார்க்கலான்னு வந்தேன். ஸோ நம்ம அனலைஸ் பண்ண மாதிரியே தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருக்கு. ஒரு 146 பாயிண்ட்ஸ் வரைக்குமே மேலே மூவ் ஆகிருக்கான். அது வந்து ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஸோ நான் வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அங்கங்கே கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் வீடியோ ரொம்ப லென்த்தாகவும் போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து லைவாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு முடிஞ்சு போன மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணல. நம்ம வந்து லைவாக அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் அனலைசேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அங்கங்கே நான் கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணியிருப்பேன். போக போக நான் அதை வந்து நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் பை கைஸ்.